அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிகே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அங்குசம் சினிமால எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தலைவன் தலைவினா குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அந்த கான்செப்ட்ல தான் இந்த படம் இருக்கு. ஸோ நம்ம விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்ச படம் தான். இந்த படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் யாருன்னு பார்த்தோம்னா சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த வைப் தான். அந்த வைப்ல தான் போயிட்டு இருக்கு படமே. பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா யோகி பாபு ஒரு கோயில்ல வேண்டிட்டு இருப்பாரு. சாமிகிட்ட உத்தரவு கேட்டிருப்பாரு கருப்பர்கிட்ட. என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பர் எனக்கு வரம் கொடு, சொத்து சுகம் கூடலாம் கேட்க மாட்டாரு. கருப்பங்கிட்ட எனக்கு கெவிலி சத்தத்தை கூட நான் போய் திருட போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கெவிலி சத்தத்துக்காக வெயிட் பண்ணி மற்ற எல்லா சத்தமும் வராங்க. அந்த படம் முழுக்க ஒரே சத்தமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணி வாழ்றாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சரி கட்டுறாங்க, எல்லா பிரச்சனைகளும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஆர்கே சுரேஷா இருக்கட்டும், நித்யா மேனனா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், அப்புறம் இவங்க தீபா, அப்புறம் சரவணன், எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை ரொம்ப பக்காவா ஒரு சூப்பரான ஒரு லெவலில் காட்டியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் திறமையை. அதுவும் இந்த நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா பொண்டாட்டி புருஷ மெட்டீரியல் அப்படி வளர்ந்துருக்காங்க. சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு படம். படத்தோட கான்செப்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புருஷன் முன்னாடி சண்டை போட்டு ஆடி மாசத்துல பிரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஆடி மாசத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. டைரக்டர் பாண்டிராஜுக்கு கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப படம்னே சொல்லலாம். தியேட்டர்ல எல்லா ஆடியன்ஸுமே ரசிச்சு சிரிச்சு பார்த்தோம். எல்லா ஒரு சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நகைச்சுவையாக இருக்கு, யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அங்கங்கே எமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்லையும் கொஞ்சம் எமோஷன் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நல்லா தெளிவாக கட்டியிருப்பாரு. அதில் குறிப்பாக ஒரு 3 விஷயம் காட்டியிருப்பாரு. ஃபைனலாக கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை இப்போ எல்லாமே ஒரு ஈவெண்ட்டாக தான் பார்க்குறாங்க, யாருமே ஒரு வாழ்க்கையாக பார்க்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே கல்யாணத்தை நான் பிரம்மாண்டமா பண்ணோம், ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணோம் அப்படி இப்படின்னு தான் சொல்லி கொண்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை தான் சில விஷயத்த நமக்கு பதில் சொல்லும். அதுவும் இல்லாம டிவோர்ஸ் கேட்டு நிறைய பேர் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. டிவோர்ஸ் கேட்கும்போது அந்த வருத்தமோ வேதனையும் தெரியாது, டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட கஷ்டமும் வலியும் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம நித்யா மேனனோட அப்பா கேரக்டர்ல ஒரு மலையாள ஆக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன டைலாக்கா இருக்கட்டும், அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அது அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, அவளே சரி பண்ணிப்பா, அவளே பார்த்துப்பா, நீ எதுவும் தலையிடாத அப்படின்ற மாதிரி தான். அதாவது ஒரு பொண்ணோட அம்மாவா இருந்தாலும் சரி, பையனோட அம்மாவா இருந்தாலும் சரி, யாரும் அவங்களோட லைஃப்ல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி நல்லா தெளிவாக கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஆர்கே சுரேஷ்க்கு ஒரு டைலாக் கொடுப்பாரு பாண்டியராஜ். அது என்னன்னா, சொந்த பந்தங்கள் என்னைக்குமே நம்ம கூட நிற்காது, நம்ம எப்படா கீழே விழுவோம், நம்மளுக்கு எப்படா அட்வைஸ் பண்ணலாம், அவங்களோட ஆதரவோட வாழலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட இருப்பாங்கன்ற மாதிரி நல்லா தெளிவாக கட்டியிருப்பாரு. ஸோ முழுக்க முழுக்க சொல்லணும்னா இது ஒரு குடும்ப படம் தான் சொல்லலாம். நல்ல ஒரு நகைச்சுவாகவும் இருக்கு, சென்டிமெண்டலாகவும் இருக்கு, அங்கங்க எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா பாண்டியராஜ் தெளிவாக கட்டியிருக்காரு. இவள மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் சேதுபதிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படத்தை விட இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்புனே சொல்லலாம். ஏன்னா அவர் சும்மாவே நடிப்புல பிச்சு உதவுவாரு. ஆனா இந்த ஒரு கேரக்டர்ல மனுஷன் சூப்பரா ஒரு பொண்டாட்டி ப்ராடக்டாக வாழ்ந்திருக்காரு. ஒரு பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், அப்புறம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், எவ்வளவு கோவப்பட்டாலும் கை நீட்டி அடிக்காததா இருக்கட்டும், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இன்னமும் இருக்கு அப்படின்றத காட்டிட்டு இருக்காங்க. இது குறிப்பா எதுக்காக அப்படின்னா, இந்த படத்தை போய் பார்க்கறது, குடும்பத்தோட போய் பாருங்க. குறிப்பா கணவன் மனைவி 2 பேரும் போய் பாருங்க. நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகியிருப்பீங்க, அதுவும் இல்லாம சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சும் இருப்பீங்க. அவங்களாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே வாழ்க்கையோட ரியாலிட்டி என்னன்னு புரியும். அதுக்காக சினிமா தான் வாழ்க்கைன்னு கிடையாது, வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில யதார்த்தங்களை சினிமாவில் காட்டியிருக்காங்க. அந்த யதார்த்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை ஒத்து போகும்போது அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்காக சினிமாவில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையோட நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிறப்ப அந்த நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த படத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயா இருக்கட்டும், ஒரு லவர்ஸ்குள்ளயா இருக்கட்டும், இல்லை யாருக்குள்ளயா இருக்கட்டும், ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும், ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்தாலும், சம்மந்தம் இல்லாம அண்ணனையோ தம்பியோ அம்மாவோ அப்பாவையோ பேச விடாதீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, என் அண்ணன் பார்த்துப்பான், என் தம்பி பார்த்துப்பான், என் அப்பா பார்த்துப்பான், எங்க அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு எல்லாம் பார்த்துப்பாங்க? கடைசியில ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தான், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தான். ஸோ அந்த விஷயத்த தெளிவா பாண்டியராஜ் இந்த படத்துல புரிய வச்சிருப்பாரு. யோகி பாபுவும் சொல்லக்கூடாது, நல்ல டைமிங்ல ஒரு சூப்பரான காமெடி எல்லாம் நிறைய கொடுக்குறாரு. மற்ற படத்தை விட இந்த படத்துல யோகி பாபுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக்குமே நல்லா சூப்பரா இருக்கு. ஸோ அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அப்புறம் எடிட்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் லாக் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக்
வகையில நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஃபன்னாகவும் சென்டிமெண்டாலும் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கோயில ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணி ஃபிளாஷ்பேக்ல முடிஞ்சு கடைசியில ஃபிளாஷ்பேக் எல்லாம் முடிச்சு கடைசியில ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தெரியாத ஒரு சீக்வன்ஸ் என்னன்னா, ஆர்கே சுரேஷ்க்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனைன்னு படம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை சொல்றாங்களோ சொல்லலையோ அது அடுத்த பிரச்சனை. பாண்டியராஜ் நல்ல தெளிவான ஒரு மெசேஜா மக்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் நல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் இந்த படத்தை பாருங்க. குறிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. குறிப்பா தியேட்டர்ல பாருங்க. சரியா? மீண்டும் நம்ம அடுத்த அங்குசம் சினிமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிகே. டாடா பை பை.